தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. இது வந்து வெறும் தைராய்டு தானே, குண்டா தானே இருக்காங்க, அதுல என்னப்பா அப்படின்னு கேட்டாக்க இது இன்னும் குழந்தையின்மை வரைக்கும் அந்த பெண்ணை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய லெவல்ல மிக மோசமான பிரச்சனையாக இன்று பல பெண்கள் தவிக்கிறாங்க சார். இவங்களுக்கான மேஜிக்கல் நம்பர் என்ன, ட்ரீட்மெண்ட் என்ன, நீங்க தான் சொல்லணும். ப்ராக்டிக்கலா பார்த்தாக்க ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இது இருக்கு இல்லைங்களா? இது அதிகமாக யார் பாதிக்கணும்? லேடிஸ் தான். இப்போ தைராய்டுக்கு என்ன மாதிரி நம்பர் உங்களுதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா 368 டேட் ஆஃப் பர்த்தில் 368 இருந்தால் தைராய்டு இருக்குமா? இருக்கும். இல்லைங்க எனக்கு வயசு 28 தான், அது இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்கள் வரும். உங்கள் டேட்டு 368 இருந்ததுனாக்கா நம்பர் 59 அந்த நம்பரை செஞ்சுட்டு மேக்ஸிமம், ஆனால் அது உடம்புல டச் ஆகிற மாதிரி எங்கன்னா போட்டுக்கிறோங்க. அதை நீங்கள் கையில் கூட செஞ்சு போட்டுக்கிறோங்க, காப்பு மாதிரி கூட போட்டுக்கிறோங்க, வேறு எப்படினாலும். ஆனால் உங்கள் உடம்புல டச் ஆகணும் அந்த 59ங்கிறது. இல்லை ஒரு பெண்டன் மாதிரி போட்டுங்க, டாலர் மாதிரி கூட போட்டுக்கிறோங்க. அந்த 59 வரா மாதிரி பண்ணிக்கிறோங்க. மொபைல் நம்பரு 32 மொபைல் நம்பர் வர மாதிரி அதை செஞ்சுட்டு. மொபைல் ஃபோன் நம்பருக்கும் பாடிக்கும் என்ன சார் சம்பந்தம்? எப்படி அது ஒர்க் ஆகும்? கரெக்டானு கேட்டீங்க. நம்ம பாடி ஹீட் பாடி கோல்டு பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது உண்மை தானே? அதில் டவுட் இல்லையே. ஒரு 10 நிமிஷமாக ஃபோனை நீங்கள் முதல்ல பேசிக்கிட்டே இருந்தேன்னாக்கா கை சூடாகுதா இல்லையா? மொபைல் மூலிமா ஆகுது சார். மொபைலும் சூடாகுது, நம்மளும் சூடாகிறோம் இல்லையா? அப்போ அதுக்கு உயிரோட்டம் இருக்குது இல்லையா? இருக்கு. அதனால் மொபைலு நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லானது மொபைல். ஒரு வாட்டி ஒரு நியூஸில் கேட்குற, ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்றாங்க. ஸ்ட்ரோக்கு அப்படின்னாக்கா யாருக்கு வரும், என்ன நம்பர்? ஏன்னா நம்பரே உங்களுக்கு அதை கொடுக்குறது எதுக்குனாக்கா உங்களை அலாட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பிளைண்டாக கேட்டுட்டு போகக்கூடாது. இந்த நம்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் ஆகுது. அப்போது 6737 இருந்ததுனாக்கா ஸ்ட்ரோக்கு வரும். மொபைல் நம்பரை 59 வச்சுக்கிறேங்க. 59 மொபைல் நம்பர் வச்சுக்கிறேங்க. உடனே மாற்றிடணும். வேறு எதனா நம்பர் இருந்தால் கூட அதை எடுத்து இன்கமிங்காக, நாங்கள் பழைய நம்பர் ரொம்ப வருஷமாக வச்சுக்கோங்க, பரவாயில்ல, அது இன்கமிங் வச்சுக்கோங்க. அவுட் கோயிங் இதை வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு நம்பர் 59 வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த நம்பரு மொபைல் நம்பர் வைங்க. மொபைலையும் வச்சுக்கிறீங்க, இதையும் வச்சுக்கிறீங்க. ரெண்டும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்லேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாருமே எதுக்காக ஓடுறோம்? நல்ல ஆரோக்கியமான, நல்ல ஹெல்த்தியான லைஃப் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே. என்னதான் பணம் காசு இருந்தாலும் கூட அதை அனுபவிப்பதற்காக நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த ஹெல்த் அப்படிங்கிறது எங்கெங்க இருக்கு, எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. எவ்வளவுதான் ஆரோக்கியமான உணவை உட்கொண்டாலும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து டெவலப்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் பண்ணலாம் அப்படின்னு விழி பிதுங்கி நிற்பவர்களுக்காகவே ஒரு மருந்து மாதிரியான எபிசோட் தான் இந்த எபிசோட். ஏன்னா போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆட்டிசம் பேஸ்டு குழந்தைகள், இந்த மாதிரி நிறைய கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ரெமடியாக மிராக்கிளான மேஜிக்கலான நம்பர்ஸ் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு. இந்த எபிசோட்ல இன்னும் நிறைய மிராக்கிள்ஸ் மேஜிக் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வாங்க நேர்களே, ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். போன எபிசோடில் நீங்கள் சொன்னது இன்னமும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து கேஸ் ஸ்டடியே எங்களுக்காக ப்ரூவ் பண்ணீங்க. பெங்களூர்ல இருந்த குழந்தை, துபாயில இருந்த குழந்தை வந்து அவங்க பேசும்போது, அவங்க அனுப்புற வீடியோஸ்லாம் கேட்கும்போது ஆட்டிசமால பாதிக்கப்பட்டு முடங்கி கிடந்த அந்த குழந்தை வந்து இவ்வளவு பிரகாசமாக மாறி இருக்கேன்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா சார்? அதற்காக முதற்க நான் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் சார். இந்த எபிசோட்ல ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா, குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசுவோம் சார். அதாவது இந்த தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. ஒபிசிட்டி அப்படிங்கிறது இதனுடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கு இல்லைங்களா? இது வந்து வெறும் தைராய்டு தானே, குண்டா தானே இருக்காங்க, அதுல என்னப்பா அப்படின்னு கேட்டாக்க இது இன்னும் குழந்தையின்மை வரைக்கும் அந்த பெண்ணை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய லெவல்ல மிக மோசமான பிரச்சனையாக இன்று பல பெண்கள் தவிக்கிறாங்க சார். இவங்களுக்கான மேஜிக்கல் நம்பர் என்ன, ட்ரீட்மெண்ட் என்ன, நீங்க தான் சொல்லணும். தைராய்டு வந்து அது ஒரு சைலண்ட் கில்லர். அது அந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பசி இருக்காது, உடம்பு நீங்கள் சொன்ன மாதிரி ஒபிசிட்டி மாதிரி உடம்பு போட்டுரும். சாப்பிட மாட்டாங்க, ஆனால் உடம்பு போட்டுரும். பசி எடுக்காது, டைஜஷன் இருக்காது. டைஜஷன் கூட பார்த்து அவ்வளோ குயிக்காக இருக்காது, ரொம்ப லேட் ஆகும். டைஜஷன் லேட் ஆகுதுன்னு சொன்னால் உடம்பு போட போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அது ப்ராக்டிக்கலாக பார்த்தாக்கா ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அவங்களுக்கு. குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இது இருக்கு இல்லைங்களா? இது அதிகமாக யார் பாதிக்கணும்? லேடிஸ் தான். ஏன்னா அந்த சுரப்பியினுடைய தன்மை
அதிகப்படுறதுனால இந்த தைராய்டுங்கிறது வருது. இந்த தைராய்டு 6 வகையாக இருக்குது. அப்போது நமக்கு வந்துட்டு இந்த தைராய்டு வந்து அதான் முதல்ல சொன்னேன், இது ஒரு சைலண்ட் கில்லர் இது. ஸோ அதனால் அதை கூட மெடிக்கல் நியூமராலஜிங்கிற பேரில் சரி பண்ண முடியுமா? சரி பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இந்த ஆராய்ச்சியே. நம்ம ஃபார்மட் நியூமராலஜினுடைய அதனுடைய தாற்பயமே எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக ஒரு சொல்யூஷன். இதுக்கு பாருங்கள், பேரை எழுதலை, அதெல்லாம் நம்பரே கொடுத்தா அப்படியே போட்ட நம்பர். அப்போ நம்பரை வச்சாவே அதுக்கு பவர் வேலை செய்யுதான்? எஸ், வேலை செய்யுது. இப்போ தைராய்டுக்கு என்ன மாதிரி நம்பர் உங்களுதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா 368. டேட் ஆஃப் பர்த்தில் 368 இருந்தால் தைராய்டு இருக்குமா? இருக்கும். இல்லைங்க எனக்கு வயசு 28 தான், அது இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்க வரும். இது வந்து டேட் ஃபேட் ரெண்டும் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். 4 டிஜிட் நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் 4 டிஜிட்டில் 3, 6, 8 அந்த நம்பர் இருந்தோன்னா உங்களுக்கு தைராய்டு இருக்கும், இல்லை வரும்னு அர்த்தம். உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இருக்கணும்னு ஆசைப்படலை, ஆனால் இருக்கும். இந்த நம்பர் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தைராய்டு எப்போ இருக்குன்றதோ தெரியாமல் ரொம்ப வருஷமாக இருக்கும். அப்புறமா போயிட்டு அதை நம்ம லேபில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தைராய்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சைலண்ட், வெளியவே தெரியாது. சரி வந்துருச்சுங்க, இருக்குங்க, சரி பண்ணணும். அதுக்கு தான் சொல்ல போகிறோம். கவலைப்பட வேண்டாம், நம்பரை சொல்லிட்டோம். இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது? உங்கள் டேட்டு 368 இருந்ததுனாக்கா நம்பர் 59 அந்த நம்பரை செஞ்சுட்டு மேக்ஸிமம், ஆனால் அது உடம்புல டச் ஆகிற மாதிரி எங்கன்னா போட்டுக்கிறங்க. அதை நீங்கள் கையில் கூட செஞ்சு போட்டுக்கிறங்க, காப்பு மாதிரி கூட போட்டுக்கிறங்க, வேறு எப்படினாலும். ஆனால் உங்கள் உடம்புல டச் ஆகணும் அந்த 59ங்கிறது. இல்லை ஒரு பெண்டன் மாதிரி போட்டுங்க, டாலர் மாதிரி கூட போட்டுக்கிறங்க. அந்த 59 வரா மாதிரி பண்ணிக்கிறங்க ஆச்சுங்களா. மொபைல் நம்பரு 32 மொபைல் நம்பர் வர மாதிரி அதை செஞ்சுட்டு, மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறது இப்போ உங்கள் மொபைல் நம்பர் இருக்கும், ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். இப்போ நீங்கள் வேறு ஒரு மொபைல் நம்பர் வாங்குறீங்க, கூட்டினா 32. உடனே இதுக்கு ஏஞ்சல் நம்பர்லாம் கேட்காதீங்க, அது வியாபாரத்துக்கு பண்ண போகிற ஏஞ்சல் நம்பர். இதுக்கு உடனே இதை ப்ரோக்ராம் பார்த்துட்டு, ஐயா கொஞ்சம் ஏஞ்சல் நம்பர் இதுக்கு சேர்த்து கொடுங்க, தைராய்டு க்யூர் பண்ணுறதுக்கு. இந்த ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன் மாறும். ஏன்னா நம்பருங்கிறது பவர்ஃபுல்லானது, நீங்கள் ரொம்பவும் அதிகம் அதை மிகப்படுத்தக்கூடாது. அதனால் அது எப்படி சொல்லணும், கரெக்டான டோசேஜ். அதனால் 32 எக்ஸ்ட்ராலாம் நீங்களாக பண்ணாதீங்க. அந்த 32 மொபைல் நம்பர் மாற்றிக்கிறங்க. அதை யூஸ் பண்ணுறீங்க. இந்த 59 கார்டை செஞ்சு உங்கள் உடம்புல எங்கேயாவது படுற மாதிரி செஞ்சுக்கிறீங்க. ஒன்று பெண்டன் இல்லையா, கையில் மோதிரமாகவே போட்டுருங்க பேசாமல். ஒரே ஒரு சந்தேகம் சார், இப்போ 59 வந்து நம்ம பாடி டச் பண்ணுற மாதிரி போட்டால் அது ஹீலிங் இருக்க வேலை செய்யும், ஒரு கனெக்டிவிட்டி இருக்க ஒத்துக்கிறோம். ஆனால் மொபைல் ஃபோன் நம்பருக்கும் பாடிக்கும் என்ன சார் சம்பந்தம்? எப்படி அது ஒர்க் ஆகும்? கரெக்டானு கேட்டீங்க. நம்ம பாடி ஹீட்டு பாடி கோல்டு பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது உண்மை தானே? அதில் டவுட் இல்லையே? இல்லை. ரைட். ஒரு 10 நிமிஷமாக ஃபோனை நீங்கள் முதல்ல பேசிக்கிட்டே இருந்தேன்னாக்கா கை சூடாகுதா இல்லையா? மொபைல் மூலயமா ஆகுது சார். மொபைலும் சூடாகுது, நம்மளும் சூடாகிறோம் இல்லையா? அப்போ அதுக்கு உயிரோட்டம் இருக்குது இல்லையா? இருக்குது. அதனால் மொபைலு நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லானது மொபைலு. மொபைல் திடீர்னு பஸ்ட் ஆகுது, நம்ம ஆக மாட்டோம், நம்ம வேடில் தான் பஸ்ட் ஆகும், அது மொத்தத்துலேயும் பஸ்ட் ஆகிடுறது. ஸோ நம்மளோட ஜாஸ்தி ரேஷியோ ஜாஸ்தி, அது ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, அதுக்கு ஜாஸ்தி. அதனால் நம்மளோட பவர்ஃபுல் எதுனாக்கா மொபைல் தான். அதனால் மொபைல் நீங்கள் கேட்டது கரெக்டு தான். டவுட்டுங்கிற பேரில் உங்களுக்காக கேட்குறீங்களோ மக்களுக்காக கேட்குறீங்க. எல்லோரும் அதை அலாப்டாக இருப்பாங்க, இனிமேல் விளாட்டாக இருக்க மாட்டாங்க அதில். ஸோ அதனால் மொபைலில் பவர் இருக்குது, அதுக்கு ரேஷியோ ஜாஸ்தினால பவர் அதுக்கு ஜாஸ்தினால வேலை செய்யும். அந்த கரெக்டு கேள்வி. எங்க இப்போ இந்த நம்பர் வைக்க சொல்கிறீங்க, வேலை செய்யுது, நாங்கள் ஏற்றுக்கிறோம், லாஜிக்காக சரியாக வருது. அது லாஜிக்கே வரலையே என்னங்க? லாஜிக் இருக்குது. அதனால் சைமல்டேனியஸாக அதையும் பண்ணுங்கள், இதையும் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய தைராய்டு உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், ஆனால் போயிடும், கவலைப்படாதீங்க. அடுத்ததாக ஸ்ட்ரோக்கு சில பேருக்கு வரும். கண்டிப்பாக சடனாக நல்லா இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரோக் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து 50 வயசு 60 வயசு வந்தால் தான் ஸ்ட்ரோக்கெலாம் வரும் அப்படிங்கிறது பொதுவாக இருந்தது. 30 வயசுலேயே வருது, 40 வயசு ப்ளஸ்ஸு சொல்கிறேன். 30 ப்ளஸ் 40 ப்ளஸில் வருது. என்னங்க அவ்வளோ எல்லியாக வருது? கண்டிப்பாக நடக்குது. ஒரு வாட்டி ஒரு நியூஸில் கேட்குற, ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்றாங்க. ரீசெண்டாக படிக்கிற பையன், ஸ்கூல் பையன். அதனால் வந்துட்டு எந்த நேரத்தில் யாருக்கு எது நடக்கும் அப்படின்னு தெரியாது. நாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியதுதான். ரைட். அந்த ஸ்ட்ரோக்கு அப்படின்னாக்கா யாருக்கு வரும், என்ன நம்பர்? ஏன்னா நம்பரே உங்களுக்கு
அதை கொடுக்குறது எதுக்குனாக்கா உங்களை அலாட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பிளைண்டாக கேட்டுட்டு போகக்கூடாது. இந்த நம்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அப்போது 6737 6737 ஆமாம் இருந்ததுனாக்கா ஸ்ட்ரோக் வரும். சரி, ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 32 இதில் வந்து பாருங்கள், அந்த தைராய்டுங்கிறது அதிகமாக யாருக்கு வரும் அப்படின்னா லேடிஸுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஸ்ட்ரோக்குங்கிறது அதிகமாக யாருக்கு வரும், ஜென்ஸுக்கு வரும். அதுக்கு தான் அந்த வித்தியாசப்படுத்துறதுக்கு தான். சில நம்பரு இவங்களுக்கு தான் இருக்கும், சில நம்பரு இவங்களுக்கு தான், அந்த லேடிஸுக்கு இருக்கும், ஜென்ஸுக்கு இருக்கும். டிசீஸும் சில பேர் அதுவே பிரிச்சுக்கிறது. இந்த டிசீஸு லேடிஸு, இந்த டிசீஸு ஜென்ஸுன்னு பிரிச்சுக்கிறது. ஏன் பிரிச்சதுன்னு தெரியல. இது ஜென்ஸுக்கு தான் வரும். அப்போ நம்பர் 32 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அது என்ன சொன்ன மாதிரி அந்த பிளாஸ்டிக் இல்லைன்னா வினைல் அந்த மாதிரி மெட்டீரியலில் செஞ்சு பாக்கெட்டில் எப்போ பர்மனெண்ட்டாக வச்சுருங்க. ஏன் பெண்களுக்கு பாக்கெட்டில் வச்சுக்கணும்னு சொன்னால் பாக்கெட்டில் வைக்க முடியாது, அதனால தான் உடம்புல டச் பண்ண சொன்னேன். இது நீங்கள் வந்துட்டு 32ங்கிறது நம்பர் மாதிரி செஞ்சு பாக்கெட்டில் வைக்கலாம். இல்லை சார் நானும் வந்துட்டு லேடிஸ் மாதிரி ரிங்காக மாதிரி கூட போட்டுக்கிறேன், நானும் பெண்ணாக போட்டுக்கிறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் இதை செஞ்சாலே வேலை செய்யும், அப்படி போட்டாலும் தப்பு கிடையாது, போடலாம். இதுக்கு செய்யும். ரைட். மொபைல் நம்பரை நாங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மொபைலுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா மொபைல் நம்பரை 59ன்னு வச்சுக்கிறேங்க. 59 மொபைல் நம்பர் வச்சுக்கிறேங்க. உடனே மாற்றிடணும். வேறு எதனா நம்பர் இருந்தால் கூட அதை எடுத்து இன்கமிங்காக நாங்கள் பழைய நம்பர் ரொம்ப வருஷமாக வச்சுக்கோங்க, பரவாயில்ல, அது இன்கமிங் வச்சுக்கோங்க. அவுட் கோயிங் இதை வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு நம்பர் 59 வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த நம்பரு மொபைல் நம்பர் வைங்க. மொபைலையும் வச்சுக்கிறீங்க, இதையும் வச்சுக்கிறீங்க. ரெண்டும் உங்களுக்கு வந்துட்டு உங்களது அந்த ஸ்ட்ரோக்லேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டு வெளியே வந்துடுவீங்க. கொஞ்சம் காலத்துக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு நார்மலாக ஆஸ் யூஷுவலாக க்யூர் ஆகி வெளியே வந்துடுவீங்க. அதுக்கு இந்த நம்பர் இப்படி சப்போர்ட் பண்ணுது. கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் பயன்படுத்திக்கலாம். நிச்சயமா சார், இந்த மெடிக்கல் நியூமராலஜி இல்லை மேஜிக்கல் நியூமராலஜி அப்படின்னே சொல்லணும் சார். ஆனால் ஸ்ட்ரோக் பேசும்போது நிச்சயமாக நம்ம இந்த விஷயத்தை டச் பண்ணியே ஆகணும். ஸ்ட்ரோக் எதனால் வருதுன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் டென்ஷனும் மிக முக்கியமான பிரதானமாக ஒரு காரணமாக சொல்லப்படுது இல்லைங்களா. இந்த பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர டிப்ரெஷனில் இருக்கேன், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது. குழந்தை முதல் பெரியவர் வரை ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு இல்லைங்களா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் மிரட்டுற ஒரு மிகப்பெரிய நோய் என்னன்னாக்க கேன்சர். எப்போ யாருக்கு எப்படி ஸ்டேஜில் எப்படி வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அது இருக்கு இல்லைங்களா. இது இரண்டிற்குமான தீர்வு கொடுக்கக்கூடிய மேஜிக்கல் நம்பர் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த எபிசோட்ல இல்ல சார், அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும். அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு தெளிவான பயனுள்ள விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா. இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதனால மறக்காம நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.